வணக்கம். வாழ்வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம முதல்ல இந்த அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா சேனலின் வாடிக்கையாளர்கள், நேயர்கள் அவர்கள் அனைவருக்கும் முதற்கை நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாஸ்து சம்பந்தமா பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வாஸ்து பத்தி பேசணும்னா நம்மகிட்ட இடம் இருக்கணும், நம்மகிட்ட வீடு இருக்கணும். அப்படி இருந்தா அதை பத்தி நம்ம பேசலாம். அப்ப நீண்ட கால கனவு மக்களோட, சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நீண்ட ஒரு முக்கியமான கனவு என்னன்னா, அவருக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும். இப்ப சொந்த வீடு அப்படிங்கிறது சில இடங்கள்ல வீடு கட்டி கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிடுறோம். அது தவணை முறையில பணத்தை கட்டி வாங்குறோம், இல்லாட்டி வீடுக்கு வந்ததுக்கப்புறம் தவணை முறையில பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் அமையுதா அப்படின்னா அமையல. சிலருக்கு சொந்த இடம் இருக்கு, ஆனா வீடு கட்ட முடியல. பணம்லாம் இருக்கு, இடம் இல்லாத ஆட்கிட்ட பணம் இருக்கு, இடம் இருக்கிற ஆள்கிட்டையும் பணம் இருக்கு, ஆனா வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல. இப்படி சில தடங்கள் ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வீடு அமைகிறதுக்கு முக்கியமான ஒரு பூஜை உண்டு. அதை நீங்க செஞ்சீங்கன்னா இடம் அமையும். இடம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தடை இல்லாம வீடு கட்டுறதுக்கு சூழலும் ஏற்படும். அதற்கு என்ன அப்படின்னா, ஆவணி மாதம், ஒவ்வொரு ஆவணி மாதமும் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி, அதாவது முழு பௌர்ணமி சொல்லக்கூடிய அந்த முழு பௌர்ணமி நாள்ல வாஸ்து பூஜையும் அது சம்பந்தப்பட்ட ஏனைய பிற பூஜைகள், சில சின்ன சின்ன பூஜைகள் இருக்கு பரிகாரம் மாதிரி. அந்த முழு பௌர்ணமி நாள்ல வாஸ்து பூஜையை நீங்க பண்ணீங்கன்னா, வாஸ்து ஹோமம் வளர்த்து வாஸ்து பூஜை பண்ணுனீங்கன்னா, வீடு அமையாதவர்களுக்கு, இடம் அமையாதவர்களுக்கு கண்டிப்பான முறையில வீடு அமையும், இடம் அமையும். இதை எங்க செய்யறது? நம்ம ஏற்கனவே இருக்கிற வாடகை வீட்டுல வச்சு செய்யலாம். அப்படி இல்லாட்டி சில கோவில்கள்ல வச்சு அதை செய்யலாம். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்கள்ல இந்த ஹோமம் வளர்க்குற மாதிரியான சூழல் வரும்போது உங்க பேரை சொல்லி இந்த வாஸ்து பூஜையை செய்ய சொன்னீங்க அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் பாருங்க, நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இடம் அமையும். இடம் அமைஞ்சதுக்கு அப்புறம் அதை தடையில்லாமல் வீடு கட்டக்கூடிய சூழலையும் அமையும்.